ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேஎஸ் ரூஃபிங் இன் இன்டீரியர். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரூஃபிங் பார்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஒரு வீட்டில் வந்து ரூஃபிங் பண்ணியிருக்கோம். கிளே டைல் ரூஃபிங். அங்கே வந்து மல்டி வுட்ல வந்து பார்டர் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண இருக்கிற பார்டர் பார்த்தீங்கன்னா இதுதான். எப்போ ஸ்டாண்டர்டா இதுதான் யூஸ் பண்ணோம் வந்து இது மல்டி வுட்ல தயார் பண்றாங்க. வெயிலுக்கு மழைக்காகவே தயார் பண்றாங்க. இது வர்றது பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வந்து இந்த மாதிரி ஒயிட்டா தான் வரும். ஒரு சில கிளைண்ட் வந்து வேற கலர் ஆசைப்படுவாங்க. ஒரு சிலர் பிளாக் ஆசைப்படுவாங்க. இது பாத்தீங்கன்னா பிளாக் பண்ணியிருக்கோம் பெயிண்டிங் வந்து. இன்னைக்கு இதுதான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒயிட் கலர் ரூஃபிங் பார்டர் வந்து எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்றோம் அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரூஃபிங் பார்டர்ஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கலர் ஒயிட்டில் தான் எப்போவுமே ஸ்டாண்டர்டாக வரும். இது கஸ்டமர் வந்து பிளாக் பண்ணி கேட்டாங்க. அவங்களுக்கு பிளாக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அதை நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க. பிளாக் பண்ணுறத இப்படி இங்கே எல்லாமே பண்ணிட்டு வர்றோம். நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல்லாக இப்படி எல்லாமே பிளாக் பண்ணிட்டு வர்றோம். அதுக்கப்புறம் கீழே ஸ்டீல் பைப் வெல்டிங் பண்ணிட்டு தூக்கி அப்படியே மாட்டிடுவோம். பிளாக் பண்ணிட்டு இருக்கோம். ரூஃபிங் பார்டர்ஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்கப் ஹோல்டிங் மாதிரி பண்ணியிருக்கோம். அதை பார்த்தீங்க வீடியோவில். அது ஃபைனலாக கஸ்டமர் எடுத்த முடிவு. அதனால தான் கொஞ்சம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. நம்ம எல்லாமே இந்த மாதிரி ஏறுறதுக்கு செட்டிங் போட்டுட்ருக்கோம். ஃபஸ்ட்டே பார்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டே நம்ம பண்ணிடுவோம். அந்த டைல் அடுக்கிறதுக்கு முன்னால் அதுதான் ஈஸியாக இருக்கும். இப்போ பண்ணும்போது கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஏறுறதுக்கு உண்டான வழிகளை செஞ்சுட்டு தான் அங்கேருந்து ஸ்க்ரூ பண்ண முடியும், வெல்டிங்கும் பண்ண முடியும். பார்டர் கொடுக்குற அந்த ஸ்டீல் பைப்பை லிஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரூஃபிங் பார்டர்ஸ் பெயிண்ட் பண்ணி ரெடியாக இருக்குது. மல்டி வுட்டு தான். பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணாது, நீங்கள் பார்த்தீங்க. இதுதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். தூவானம் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரூஃபிங் பார்டர்ஸ் மலையாளத்தில் தூ மானம்னு சொல்லுவாங்க, நம்ம தமிழில் தூ வானம்னு சொல்லுவோம். பிளாக் கலர்னால பெருசாக வெளியே இங்கே வீடியோவில் பார்க்குற நேரம் தெரியுதில்ல, நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம மேல் வியூவில் அந்த பார்த்துட்ருக்கோம். ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இது ஃபுல்லாக முன்னாடி அப்படியே அந்த பார்டர்ஸ் வரும்.
இங்கேருந்து ஃபுல்லாக இந்த ஏரியா முழுசும் அப்படியே பார்டர் வரும். அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற ரூஃப் அங்கே வந்து சேம் இதே பார்டர் வரும். கீழ் வியூலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பார்டர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சுது. பார்டர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மேல் வியூலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஃபுல்லாக இப்படி வந்து ரூஃப் திரும்பும். மேலே கீழே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரூஃபிங் பார்டர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு வீடியோவிலிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் JS.